தொடக்கப்பள்ளியில் இந்த திட்டம் துவக்கப்பட உள்ளது. நாளை அனைத்து நகரப்புறத்தில் உள்ள உதவி பெறும் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு இந்த சிஎம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் விரிவாக்கப்படுகிறது. அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அமைச்சர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார்கள். ஸோ மொத்தம் 2429 பள்ளிகளில் இந்த திட்டம் நாளைக்கு தொடங்கப்பட உள்ளது. இதன் மூலம் 3,06,000 குழந்தைகள் பயன்பெற உள்ளார்கள். இது கட்டம் 5. இதுவரை 4 கட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது. முதல் கட்டமானது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழ் 7/5/2022 அன்று அறிவித்தார்கள். காலை உணவு திட்டம் குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் என்று. ஸோ பைலட் ஃபேஸ் வந்து செப்டம்பர் 15, 2022 அன்று மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு ஆதிமூலம் தொடக்கப்பள்ளியில் முன்னோட்டமாக பைலட் ஃபேஸ் தொடங்கப்பட்டது. அந்த பைலட் ஃபேஸில் பார்த்திங்கன்னா 1545 பள்ளிகளில் இந்த திட்டங்கள் பரிச்சார்த்த முறையில் தொடங்கப்பட்டது. ஸோ பைலட் ஃபேஸ் வந்து நகராட்சிகளில் உள்ள சில பள்ளிகள், மாநகராட்சியில் உள்ள சில பள்ளிகள், கிராமப்புறத்தில் பள்ளிகள், மலைப்பகுதிகள், இப்படி எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் அந்த பைலட்டு. ஸோ 1545 பள்ளிகளில் இந்த பைலட் திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இது நல்ல முறையில் செயல்படுத்தப்பட்டது அப்படின்றத கண்டறிந்ததுக்கப்புறமா விரிவாக்கம் 2, அதாவது ஃபேஸ் 2 வந்து நம்ம எடுத்தோம். ஃபேஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சி மற்றும் நகராட்சி பள்ளிகளில், அரசோடைய தொடக்க பள்ளிகளில் இந்த ஸ்கீம்ஸ் ஆரம்பிக்கப்பட்டது. 1/3/23 அன்று அந்த செயல்படுத்தப்பட்டது. ஸோ பள்ளிகளின் எண்ணிக்கை 433 பள்ளிகள், பயன்பெற்ற பள்ளி குழந்தைகள் 56,160 குழந்தைகள் இந்த ஃபேஸ் 2வில் பயன்பெற்றது. ஸோ அடுத்து வந்து கட்டம் 3. கட்டம் 3 வந்து 25/8/2023 3வது கட்டம் செயல்படுத்தப்பட்டது. அனைத்து அரசு தொடக்கப் பள்ளிகளிலும் இந்த திட்டம் விரிவாக்கப்பட்டது. ஸோ இதன் மூலமாக கட்டம் 1, கட்டம் 2, கட்டம் 3 இந்த 3 கட்டத்தையும் சேர்த்து மொத்தம் 30,992 பள்ளிகள் இந்த திட்டங்கள் இணைக்கப்பட்டு 15.32 லட்சம் குழந்தைகள் பயன்பெற்றன. அடுத்து வந்து விரிவாக்கம் 4 ஃபேஸ் 4ல். ஃபேஸ் 4ல் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் உள்ள ஊரகப்பகுதியில் உள்ள எய்டட் ஸ்கூல்ஸ், உதவி பெறும் பள்ளிகளில் இது வந்து கடந்த ஆண்டு 15/7/2024 அன்று செயல்படுத்தப்பட்டது. அந்த திட்டத்தில் மட்டும் 3,995 பள்ளிகள் 2.21 லட்சம் குழந்தைகள் பயன்பெற்றன. ஸோ ஆக மொத்தம் 4 கட்டத்தில் இதுவரை 34,987 பள்ளிகள் இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டு இதுவரை 17,53,257 குழந்தைகள் பயன்பெற்றுள்ளது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து 17.53 lakhs children in 34,000 schools அப்ராக்சிமேட்லி இந்த திட்டத்தில் 4 கட்டத்தில் பயன்பெற்றிருக்காங்க. இந்த திட்டமானது குறிப்பாக பொதுமக்களிடமும், குழந்தைகளிடமும், ஆசிரியர்களிடமும், தாய்மார்களிடமும் நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. இது எப்படி எங்களுக்கு தெரிய வந்ததுன்னு சொன்னோம்னா, ஒரு 2 ஸ்டடீஸ் பண்ணோம் அரசாங்க துறைகள் மூலமாக. ஸ்டேட் பிளானிங் கமிஷன் மாநில திட்டக்குழு மூலமாக ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எவாலுவேஷன் அப்ளைடு ரிசர்ச் அப்படின்னு ஒன்று துறை இருக்குது, அரசாங்கத்துறை. இந்த 2 மூலமாகவும் ஆராய்ச்சி செய்யப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் ஒரு தனியார் தொண்டு நிறுவனம், எவிடென்ஷியா என்று சொல்லக்கூடிய தனியார் தொண்டு நிறுவனம் மூலமாகவும் ஒரு ரிசர்ச் பண்ணப்பட்டது. இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கொடுக்கறதுனால என்ன பயன், அவங்களுக்கு எப்படி அந்த அந்த திட்டத்தினால என்னெல்லாம் பயன்பெற்றிருக்காங்கன்னு. ஸோ குழந்தைகள் பார்த்தோம்னு சொன்னால் அட்டெண்டன்ஸ் வந்து ரெகுலராக வர்றாங்க. எல்லா ஸ்கூல்லையும் பார்த்திங்கன்னா ஒரு 8:45 மணிக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க குழந்தைங்க. ஸோ டைமுக்கு வந்துடுறாங்க. ஸோ பங்க்சுவாலிட்டி, அட்டெண்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. குழந்தைங்க வந்து ஆக்டிவாக கிளாஸில் வந்து பதில் சொல்கிறாங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக தென்படுறாங்க அப்படின்றலாம் வந்து ஸ்டடீஸில் தெரிய வந்திருக்கு. ஆசிரியர்களும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நம்ம குழந்தைங்க நல்லா கவனமாக கிளாஸில் வந்து அட்டென்ட் பண்ணுறாங்க, அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோய்பட், ஸோ நல்லா சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்குது, அவங்களுடைய ஆரோக்கியமும் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லி ஹெல்த் பேராமீட்டர்ஸில் ஸ்டடீஸை சொல்லியிருக்கு. சிறுவர்கள் வந்து இங்கே ஸ்கூலில் வந்து நம்ம ஆரோக்கியமான சாப்பாடு தர்றோம். நீங்கள் என்னெல்லாம் தர்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பொங்கல் வகைகள், கிச்சடி, உப்மா, அரிசி, ரவை, கோதுமை,
சேமியா இதெல்லாம் செஞ்ச இன்க்ரீடியன்ஸாக வச்சு நமக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மெனு போட்டிருக்கோம். அந்த மெனு படி நம்ம அந்த குழந்தைகளுக்கு இந்த காலை உணவு தர்றோம். அந்த உணவோடு சேர்த்து வந்து காய்கறிகளும் சேர்த்து நம்ம தர்றோம். ஸோ சூடாக தர்றோம். காய்கறிலாம் சேர்த்துறதுனால உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீட்லேயும் போய் வந்து குழந்தைங்க வந்து இதை விரும்பி சாப்பிட்றாங்க. முன்னாடி பார்த்தோம்னா அந்த உப்புமா கிச்சடிலாம் குழந்தைங்களுக்கு அவ்வளோ விருப்பமாக இருக்காது. பட் இங்கே வந்து நம்ம நல்லா சமைச்சு தர்றதுனால குழந்தைங்களும் வீட்டில் போய் ஆரோக்கியமான உணவுகளை கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்கன்றது ரிசர்ச்சில் தெரிய வந்திருக்கு. பெண்கள் என்ன சொல்கிறாங்க, தாய்மார்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னோம்னா, குறிப்பாக வேலைக்கு போகிற பெண்கள் வந்து குழந்தைகளுக்கு ஒழுங்காக சமைச்சு கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கில்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு மனக்குறைவு இருக்கும். அவசர அவசரமாக ஏதாவது சாப்பிடுப்பா கையில் கிடைக்கிற கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து குழந்தைங்களை தயார்படுத்தி அனுப்பிச்சா போதும், ஸ்கூல்லே சாப்பாடு கொடுத்துறதுனால எங்களுக்கு வந்து நேரம் மிச்சம், எங்களுக்கு வந்து எங்களுடைய வேலை பளு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு எங்களுக்கு, அதனால் எங்களுக்கு இது சந்தோஷமாக இருக்குது அப்படின்றது வந்து மகளிரும் குறிப்பாக தாய்மார்கள் சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க வந்து இன்னொன்று நல்ல பழக்கம் பழகிருக்காங்க. கைகள் தான் சாப்பிட்றோம். நம்ம வீட்டில் கைகள் வந்து யாரும் இது பண்ண மாட்டாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தையும் லைனில் நின்று சோப் போட்டு கை கழுவிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸோ கை கழுவுற பழக்கத்தையும் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக ஊக்கப்படுத்தியிருக்கோம். நகரப்புறத்துலேயும் மாநகராட்சியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு சென்ட்ரலைஸ்டு கிச்சன், மைய சமையலறை அங்கே தயாரித்து வேன்கள் மூலமாக அந்தந்த பள்ளிகளுக்கு வழங்கப்படுகிறது மாநகராட்சி நகராட்சி பகுதியில். இதே இது ஊரக பகுதியில் பார்த்தோம்னு சொன்னால் பேரூராட்சியிலையும் ஊரக பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அரசாங்கம் பயிற்சி பண்ணி அவங்களுக்கு தயாரிக்கிறதுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்ததுனால ஸோ ஊரக பகுதிகளில் வந்து மகளிர் சுய உதவி குழு அவங்க அம்மாக்களாகவும் இருக்காங்க. இல்லை முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, எந்த குழந்தையோடைய தாய்மார் கிச்சனில் நம்ம சமைக்க வைக்கிறோம்னா அந்த குழந்தைய வந்து அந்த ஸ்கூலில் படிக்கணும். அப்படின்னா தான் வந்து இன்னும் அக்கறையாகவும் அவங்க ஆர்வமாகவும் சமைக்கிறாங்க. ஸோ எந்த நம்ம எஸ்எஸ்ஜியோடைய குழந்தைய ஸ்கூலில் படிக்கிறாங்களோ அந்த தாய்மாருக்கு தான் இந்த சமையல் பணியையும் கொடுத்துருக்கனால அவங்க இன்னும் இன்வால்மெண்ட்டோடு இந்த பணிகளை நல்லா செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இது வந்து இன்னொரு நமக்கு கூடுதல் ஒரு அட்வான்டேஜ். இன்னும் குழந்தைகளுக்கு வந்து கேட்டிருக்காங்க, கொடுக்குற உணவு வந்து நல்லா இருக்கா, திருப்தியாக இருக்கா, இல்லை உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கா, அது போதுமானதாக இருக்கான்னு கேட்டதில்ல. குழந்தைங்க வந்து எங்களுக்கு நல்லா வயிறு நிறைய மாதிரி எங்களுக்கு கொடுக்குறாங்க, போதுமானதாக இருக்குன்றதையும் நம்ம ஃபீட்பேக்கில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ குழந்தைகள் சந்தோஷமாக இருக்காங்க. ஆசிரியர்களும் வந்து குழந்தைங்க ரெகுலராக வர்றாங்க, அட்டண்டன்ஸ் இது பண்ணுறாங்க, கிளாஸில் ஆர்வமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. பெற்றோர்களும் வந்து அவங்க பகு குறைஞ்சிருக்கு, நல்லபடியாக குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னு இருக்குது. ஸோ இந்த திட்டம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு பெற்றிருக்கனால இந்த 5வது கட்டம் நம்மளுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் நாளை சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் உள்ள ஒரு பள்ளியில் தொடக்கப்பட உள்ளது. நாளை மட்டும் அனைத்து நகரப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இந்த திட்டம் விரிவாக்கப்பட உள்ளது. பள்ளிகளின் எண்ணிக்கை 2429, 3,06,000 குழந்தைகள் பயன்பெற உள்ளார்கள். அரசு பள்ளியில் வந்து படிப்படியாக கொண்டு வந்துட்டீங்க, தனியார் பள்ளியிலே இதை செயல்படுத்த அறிவுறுத்தப்படுமா? அரசு ஆரம்பித்து அரசு எய்டட் வரைக்கும் வந்திருக்கோம் இல்லையா, விரிவாக்கம் ஒன்றா பண்ணுறோம். ஸோ கவர்மெண்ட் வில் கன்சிடர் பேஸ்ட் ஆன் பாலிசி டிசிஷன். ஆமாம் ஆமாம், ஃபேஸ் 5ஓட அரசு மற்றும் அரசு உதவித்துறை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுறோம். ஆமாம், அது இல்லாமல் 3 லட்சம். ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு 20 லட்சம் கிட்ட. இல்லை இது வரைக்கும் அந்த ஒரு டிஸ்கஷன் வரல. மேபி ஐ திங்க் ரிக்வெஸ்ட் வந்தால் கன்சிடர் பண்ணுவாங்க. கோதுமையும் இருக்குது, இல்லை ரவை, சேமியா, கோதுமை ரவையும் இருக்குது. மில்லட்ஸ் வந்து சென்னை கார்பரேஷனில் பரிச்சாக்க முறையில் கொஞ்சம் செஞ்சாங்க, அங்கே கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. சில இடங்களில் விரும்பாததுனால, குழந்தைங்களுடைய ஃபீட்பேக்கில் அவங்க விரும்பாததுனால அது சேர்க்கல. கிராமப்புறத்தில் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வீட்டிலே அதான் ராகி கூழ் சாப்பிட்றோம், ராகி பொருள் சாப்பிட்றோம், அதனால் ரைஸையும் கோதுமை ரவையும் விரும்பி சாப்பிட்றோம். 2 விதமாக ரிவ்யூ பண்ணுறோம். ஒன்று வந்து சமைச்ச பண்ணுறதுக்கப்புறம் அந்த சாம்பிள் எடுத்து வச்சுருவாங்க. சாம்பிளை வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் மூலமாக நாங்கள் சாம்பிள்ஸ் எடுத்து பார்க்குறோம். இன்னொன்று வந்து இந்த டீச்சர்ஸும் அவங்க சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களும் அந்த சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டீச்சர்ஸ் சாப்பிடணும், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா, எஸ்எம்சின்னு. ஸோ இந்த குழந்தைகளுக்கு வந்து உணவு தயாரிக்கும் போதும் சர்வ் பண்ணும் போதும் வந்து
அந்த எஸ்எம்சிலேருந்து ஒரு மெம்பர் இருக்கணும் கண்டிப்பாக. அது ஸோ தட் அந்த எஸ்எம்சியில் மெம்பர் யார், அவங்க பேரண்டாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குதான்னு பார்க்குறது வந்து பெற்றோர்களும் இந்த நல்ல ஒரு முக்கியமான பங்கு ஆட்டுறாங்க. அப்படி நீங்கள் இது பண்ணும்போது இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் ஏதாவது மேஜர் கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்திருக்கா மேடம்? இதுக்கு ஏதாவது இல்லை, சில இடத்துல வந்துன்னா லோக்கலில் சரி பண்ணிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இனிஷியலாக நான் ரூரல் டெவலப்மெண்ட் செக்ரட்டரியாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு 1 இயரில் என்னன்னா உப்புமா வந்து கட்டி ஆயிடுச்சு, எங்களுக்கு சூடாக இல்லை, ஏன்னா வந்து சீக்கிரம் கிளறி வச்சிடுறாங்க. நாங்கள் 8 வரும்போது ஆறி போயிடுச்சு. நாங்கள் சொன்னோம் கரெக்டாக பராமரிக்கிறதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ் முன்னாடி சமைச்சா போதும், ஏன்னா சில உப்புமாலாம் ரொம்ப ஹார்டாயிரும்னு சொல்லி. ஸோ தண்ணியோட அளவு பத்தலைன்னு சொன்னாங்க, காய்கறி அளவு பத்தலைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ்லேயும் நம்ம ஃபீட்பேக் கொடுத்து அது என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி. நீங்கள் யாரும் ட்ரை பண்ணலீங்களா? நான் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது ஆர்டியில் இருக்கும்போது முதல் வேலை இன்ஸ்பெக்ஷன் ஆகும்போது ஸ்கூல் சாப்பிட்டு தான் ட்ரை பண்ணி ஆரம்பிக்கிறது நம்ம. அப்படியா? யூனிஃபார்ம் போட்டு அனுப்பிச்சிடலாம் உங்களை. 88% குழந்தைங்க சாப்பிட்றாங்க. இல்லை, இங்கே சொன்ன மாதிரி வந்து சில குழந்தைங்க வந்து வீட்டில் சாப்பிட்டு வர்றாங்க. நம்ம ஆவரேஜாக வந்து 88% நம்ம இதில் சாப்பிட்றோம். காலை உணவு திட்டம் 4 கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக அது மாணவர்களை சென்று அடைந்திருக்கிறது. 17 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். நகர்ப்புறத்தில் உதவி பெறும் பள்ளிகளில் 3,06,000 மாணவர்கள் இந்த திட்டத்தால் பயன்பெற்றிருக்கிறார்கள். பல்வேறு ஃபீட்பேக்ஸ் வாங்கப்பட்டு அதன் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது சிறப்பாக என்று அரசின் செய்தி தொடர்பாளர் அமுதா IAS விவரித்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.